சொத்து வரி உயர்வு எவ்வளவு, மின் கட்டண உயர்வு எவ்வளவு. சொத்து வரியை பார்த்தாலே ஷாக் அடிக்கும். அவருடைய ஆட்சியில சொன்னார், அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மின் கட்டணத்தை பார்த்தாலே தொட்டாலே ஷாக் அடிக்குதுன்னு சொன்னார். இன்றைக்கு மின் கட்டணத்தை பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். மின் கட்டண பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும். இவ்வளவு மோசமான சம்பவங்கள். இதைவிட ஏன் திருப்பரங்குன்றத்திலே பூரணச்சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து கொளுத்து மாய்த்து போனான். பூரணச்சந்திரன் ஒரு அமாவாசை தினத்தன்று ஒரு பூரணச்சந்திரன் மறைந்து விட்டது. தன் உடலிலே தீ வைத்து கொளுத்தி தன்னையே மாய்த்து கொண்ட செயல் யாரால் வந்தது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு பூரணச்சந்திரனுக்காக அல்ல, தமிழகத்தில் வாழ்ந்த அத்தனை கோடி மக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீதிபதிகள் மீது இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது பார்லிமெண்டில் இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருகிறார்கள். இதுவரையிலும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இம்ப்ளீச்மெண்ட் கூட வெற்றி பெற்றது கிடையாது. அவ்வளவும் கள்ள கையெழுத்து, அவ்வளவும் கள்ள கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுக்கிறார்கள். அங்க பாராளுமன்றத்தில் யார் இருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர். சாதாரண ஆளா? அவ்வளவு கையெழுத்தையும் வெரிஃபை பண்ணார். அவ்வளவும் போலி கையெழுத்து, போலித்தனமான கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்தார். ஆகவே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.